விவர்ஸ், தமிழக அரசியல் களம் 2026 சட்டமன்ற தேர்தலை நோக்கி அனல் பறக்க தொடங்கியுள்ள நிலையில் முன்னெப்போதும் இல்லாத வகையில் புதிய கூட்டணி கணக்குகள் சமூக வலைதளங்களில் தீவிரமாக பரவியுள்ளது. குறிப்பாக பல ஆண்டுகளாக திமுக கூட்டணியில் அங்கம் வகிக்கும் காங்கிரஸ் கட்சி தற்போது ஆட்சியில் பங்கு அதிகாரத்தில் பங்கு என்ற கோரிக்கையை தீவிரமாக முன்வைப்பது கூட்டணியில் விரிசலை ஏற்படுத்தியுள்ளது. திமுக இக்கோரிக்கையை ஏற்க முன்வராத சூழலில் நடிகர் விஜயின் தமிழக வெற்றிக் கழகம் காங்கிரஸை நோக்கி நட்பு கரம் நீட்டுவது போன்ற சூழல் உருவாகியுள்ளது. வா தலைவா என தமிழக வெற்றிக் கழகம் தரப்பிலிருந்து காங்கிரஸை வரவேற்கும் தோணியில் பதிவுகள் வெளியாகி ஆளுங்கட்சியின் தரப்பில் பெரும் கலக்கத்தை ஏற்படுத்தியுள்ளது. காங்கிரஸ் கட்சியின் மூத்த தலைவர்கள் மற்றும் டெல்லி மேலிடம் ஒரு புதிய தேசிய கட்சி வெறும் வாக்கு வங்கியை மட்டும் இது இருக்கக்கூடாது என்று இம்முறை உறுதியாக உள்ளனர். கடந்த காலங்களில் திமுக மற்றும் அதிமுக ஆகிய இரு கட்சிகளும் காங்கிரசின் தயவில் ஆட்சியை பிடித்தாலும் அவர்களுக்கு அமைச்சரவையில் இடமளிக்கவில்லை. இந்த தன்மான போராட்டத்தை தங்களுக்கு சாதகமாக பயன்படுத்தி கொள்வது துடிக்கும் தமிழக வெற்றிக் கழகம் தங்கள் ஆட்சிக்கு வந்தால் கூட்டணி கட்சிகளுக்கு அதிகாரத்தில் உரிய இடமளிக்கப்படும் என்ற வாக்குறுதியை தத்துவமாக முன்வைத்துள்ளது. இது காங்கிரசின் அடிப்பட்ட தொண்டர்கள் மத்தியில் பெரும் வரவேற்பை பெற்றுள்ளது. கை சின்னம் விஜயுடன் இணைந்தால் அது மிகப்பெரிய வெற்றி கூட்டணியாக மாறும் என அரசியல் வட்டாரங்கள் பார்க்கிறார்கள். சமூக வலைதளங்களில் தற்போது வைரலாகி வரும் பதிவுகள் தபாக மற்றும் காங்கிரஸ் கூட்டணி என்பது ஒரு மேட்சிங் வெற்றி கூட்டணி என்று வர்ணிக்கப்படுகிறது. விஜயின் அபாரமான இளைஞர் மற்றும் ரசிகர் பலமும் காங்கிரசின் பாரம்பரியமான வாக்கு வங்கியும் ஒன்றிணைந்தால் அது திராவிட கட்சிகளின் அரை நூற்றாண்டு கால அதிகாரத்திற்கு பெரும் சவாலாக அமையும் என பதிவிட்டு வருகிறார்கள். குறிப்பாக திராவிடத்தை வீழ்த்தி வெற்றி இக்கூட்டணிக்கு மாறும் என்ற வாசகம் எக்ஸ் மற்றும் முகநூல் தளங்களில் வைரலாகி வருகிறது. இத்தகைய பதிவுகள் வெறும் உணர்ச்சி வசப்பட்டு மட்டுமல்லாமல் திமுகவின் பிடியிலிருந்து விடுபட துடிக்கும் ஒரு தரப்பு மக்களின் மனநிலையை பரிசீலித்து அரசியல் விமர்சகர்கள் கருதுகிறார்கள். இந்த சூழல் திமுகவிற்கு ஒரு மிகப்பெரிய தர்ம சங்கடத்தை உருவாக்கியுள்ளது. பல ஆண்டுகளாக தங்களுக்கு பின்னால் அணிவகுத்த காங்கிரஸ் இம்முறை பிடிவாதமாக அதிகாரத்தை பகிர கோரும். மறுபுறம் விஜய் போன்ற ஒரு சக்தி அவர்களுக்கு போன்ற முயலவது திமுகவின் தேர்தல் வியூகத்தை சிதைப்பது உள்ளதாகும். காங்கிரஸ் விலகினால் திமுகவின் மொத்த வாக்கு சதவீதமும் சரிந்துவிடும் என்பது ஒரு புறம் இருந்தாலும் அது விஜயின் கருத்தை வலுப்படுத்தும் என்பதுதான் ஆளுங்கட்சியில் உள்ள பெரும் அச்சம். இதனால்தான் திமுகவின் ஆதரவாளர்கள் இத்தகைய கூட்டணியை கலைக்க வேண்டாம் என்று என்கிறார்கள். மறுபுறம் தமிழக வெற்றி கழகத்தின் தலைவர் விஜய் தனது கட்சியின் முதல் மாநாட்டிலேயே அதிகார பகிர்வு குறித்து தெளிவாக பேசியது இப்போதைய சூழலில் மிகவும் முக்கியத்துவம் வாய்ந்ததாக கருதப்படுகிறது. புதிதாக அரசியல் பேசும் அவர் பழைய முறையிலான ஆதிக்க அரசியலை தவிர்த்து தோழமை கட்சிகளுக்கு சமமாக நடத்தும் போக்கை முன்னெடுத்துவதாக காட்டுகிறார். இது காங்கிரஸ் கட்சி மட்டுமல்லாது திமுக கூட்டணியில் உள்ள அதிருப்தியில் உள்ள மாற்று கட்சிகளும் தபாக பக்கம் திரும்பி பார்க்க வைத்துள்ளது. அதிகாரத்தில் பங்கு என்பது ஒரு வெறும் கோரிக்கை அல்ல மட்டும் என்றும் அது ஒரு புதிய அரசியல் கலாச்சாரத்தை தொடக்கும் என தபாக ஆதரவாளர்கள் முன்னிறுத்தி வருகின்றனர். இறுதியாக 2026 தேர்தல் என்பது வெறும் ஆட்சி மாற்றத்திற்கான தேர்தலாக மட்டுமல்லாமல் தமிழகத்தின் அரசியல் கூட்டமைப்பு மாற்றத்திற்கான ஒன்றாக அமைகிறது. காங்கிரஸ் போன்ற ஒரு தேசிய கட்சி தபாகவுடன் கைகோர்க்கும் பட்சத்தில் அது அதிமுக மற்றும் திமுக ஆகிய இரு துருவ அரசியலுக்கு மாற்றாக வலுவானது மூன்றாவது முனை உருவாகும். இப்போதைய சமூக வலைத்தளங்களில் வைரலாகி இத்தகைய பதிவுகள் எதிர்காலத்தில் நிஜமானால் அரசியல் கூட்டணியில் மாறினாலும் தமிழகத்தில் தேர்தல் முடிவுகள் யாராலும் கணிக்க முடியாத ஒன்றாக இருக்கும். ஓகே வியூவர்ஸ், 2026 சட்டமன்ற தேர்தலில் தமிழக வெற்றி கழகமும் காங்கிரஸும் கூட்டணி சேர்ந்தா அது எப்படி இருக்குன்ற உங்களோட கருத்துக்களை கீழே உள்ள கமெண்ட் பாக்ஸில் கமெண்ட் பண்ணுங்கள். இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், மறக்காமல் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள்.